எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா. அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவியல கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை. அவ எவியில் குழப்ப தேடி எல்லை நாடி வட்டா வேறு புகழ் பாய்ச்சிருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரைய மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவு குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே அவங்களுக்கு எடுத்த ஏடு பழிக்காதப்பா. ஐயா நான் இருக்கிற தகுதிமான இல்ல உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியப்பா. இல்லையா தொழில் ரீதியா இன்னொரு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிற. இந்த பாலத்துக்கு நான் இருக்கிற தகுதிமான இல்ல வெளிநாட்டு தொழில் அமைச்சு கொடுக்கறப்போ இப்போதைக்கு ஒரு முயற்சி பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சிடுறேன். அதுக்கப்புறம் விமானம் ஏற்றி போடலாம். தகுதிமான இல்ல தகுதிமான அனுப்பிச்சு வச்சிருப்போம். கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் மாற்றத்தை கொடுத்துருக்குன்னா அதே மாதிரி என்னை நம்பி வந்து நின்றுட்டா அப்படின்னா கோட்டை கொத்தல மாதிரி தகுதிமான இல்ல புரியுதா. அதே மாதிரி பொன்னாளுக்கு எந்த விதத்திலும் குறை வந்து சேராதப்பா. நான் இருக்கிற தகுதிமான இல்ல இப்ப ஒரு உத்தரவு கேட்டு நிக்கிற குழப்பத்துல விடுதண்டரும் போதுமா. அடியா மனசு விட்டுட்டியா இல்லையா மங்கிலியா நீ கொஞ்சம் தத்தாச்சிட்டு கிடக்குது. இன்னைக்கு இடையில கிடக்குது. இது தப்பிக்குமா தப்பிக்காதா மருத்துவ ரீதியும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு. எனக்குள்ள என்னை நம்பி வந்து நின்று இது ஆளாக்கி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடு குடும்பம் தத்தளிச்சு போகுன்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறியா. அடியா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். சொன்ன சொல்லு என்னைக்கு மாறாத தகுதிமான இல்லை புரிஞ்சுதா. அடியா நடையோட்டி தேவட்டியில் நிறுத்தி காமிக்கிறனாயா. இது செய்வன கோளாறு. இந்த செய்வன கோளாறுனால்தான் இன்னைக்கு மொண்டிக்கெட்ல போட்டு கிடக்குதப்பா. அந்த கால் பிரச்சனையை முடிச்சு நல்லபடியா நடையோட்டி இதே பட்டி நிறுத்தி காமிக்கிறனாயா. உன்னை நான் சில சோதனை போட்டுதான் பார்த்தேன். போட்டதுல பாஸ் ஆகி வந்து நிக்கிற. இந்த அம்மாவாசிக்கிற ஒரு மாற்றம் நடையாட்டி கொண்டு நிறுத்துறப்போ ஒன்னு தேய்ச்சி தண்ணி வாத்து போறப்போ கருப்பு கிட்ட வந்து காரியத்தை சாதிச்சு இன்னைக்கு உத்தரவு பிரகாரம் அருவா செஞ்சு கொண்டு தரியா. காலத்துக்கு குடும்பத்துக்கும் சரி என்ன குலத்துக்கும் சரி கூடவே நிப்பனாயா. இன்னையிலிருந்து மந்திரம் மாயா சூது வாத அத்தனைக்குமே இந்த பாதுகாப்பு பக்கத்துடைய அனுப்பேன். நீ தொட்டதெல்லாம் ஜெயமாக்கு புரிஞ்சுதா. புரிஞ்சு போ. சொத்தை வாங்கி கொடுத்தாச்சு. சிக்கலுக்கு விட கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஓ தொழில் அள்ளிப்படியா வந்து போடலாம் போதுமா. நான் வந்து எழுத்தூர் நம்பூர் பக்கத்தில் எழுத்தூர்லேருந்து வர்றேங்க. ரொம்ப நாள் ஒரு 4-5 வருஷம் கண்ணு கொள்ளைங்க. ஹாஸ்பிட்டல் போய் எங்கே போய் ரெடியாக இல்லைங்க. இங்கே வந்து அப்பா ரெடி பண்ணி விட்டாருங்க. மறுபடியும் ஒரு 6 மாதங்களாந்து மறுபடியும் அதே மாதிரி வந்துடுவாங்க. ஒரு செய்வன கோளாறுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ரெடி பண்ணி விட்டாருங்க. அதுக்காக நான் அறுவா செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா இருக்கு தொந்தரவு. தாயி மனம் குமரி வந்து நிக்கிறியா. 3 காரியம் நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கேட்டு வந்து நிக்கிறியா. ஒரு காரியம் மங்களி வந்து சேரணும் இல்லையா. ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும். அது எந்த தடுக்கல் இல்லாம ஒரு ரத்த உறவுக்கு பங்கம் இல்லாம வரணும் அது கேட்டு நிக்கிறியா. வர வச்சிருந்தாயா போதுமா. அது போக இன்னொன்னு பொன்னாளுடைய பிரச்சனைக்கு உத்தரவு கேட்டு நிக்கிற. அதுக்கு உத்தரவு போட்டலாம். உன்ற தங்கத்துக்கும் உத்தரவு போட்டு தேவப்பட்டி நிறுத்தி காமிக்கிறாயா. இந்த அம்மாவாசிகளை அத்தனையுமே நடத்தி போறோம் போதுமா. ஐயா சொத்து
சொத்து மாத்தி கொடுக்கணும்னு கேட்டு நிக்கிறியா? நான் இருக்கிற தகுதிமான இல்ல கொஞ்சம் தடுக்கலாகுது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமப்பா. காரணத்தோட தான் தடுக்கலாகுது. புரிஞ்சுதா? இதை நல்லபடியா கைமாத்தி ஆதாயத்தை கைப்பற்றி கொடுத்து இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா? இது சக்தி வாக்கு. அதுக்கப்புறம் சொத்து குத்துற போறேன். போதுமா? இந்த வச்சுக்கா. போ வரம்போ. தாயி நீ மட்டும் தாயி, நமக்கு சேர வேண்டியது சேர முடியல, ஆள் கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு வந்து கவலைப்பட்டு நிக்கிறியா? உண்டாலியா தாயி? தாயி உனக்கு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா உனக்கு சேர வேண்டியது மனம் முடியாம பாதுகாத்து தந்துருவேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி வாரிசு எங்க போச்சுன்னு தெரியல. இத்தனை ஆண்டு காலம் ஆகி போச்சு, இருக்குதா இல்லையா அப்படின்னு போட்டு குழம்பிட்டு நிக்கிறியா? தாயி நல்லபடியா உயிரோடு இருக்கிறானாய, கடற்கரையோரத்தில் நிக்கிறானாயா, ஒண்ணு கலங்க வேண்டாம். வாரிசோடு இருக்குதாயா? வாரிசோடு இருக்கு, பேரம்பேத்தியோடு நிக்கிறேன். கொண்டு வந்து பட்டியல ஒப்படைக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. போவரம்போ. என்னதாயி குழப்பத்துல கிடக்குது. நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம். இல்லையா? அது நல்லபடியா எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாம நடையோட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். எந்த விதத்துல சிக்கல் இல்லாம முடிச்சு கொடுத்துறனாயா? புரியுதா? புரியலையா? தாயே ஒரு விரயம் ஒண்ணு பண்ணோம் இல்லையா? கை மாத்தோன்னு வந்து மாத்தி நல்லபடியா எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி கவலைப்பட வேண்டாம். எண்ணி 62 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துறனாயா? வாங்கி கொடுத்தோம். போதுமா? தாயே போதை கூட வர அடியா அங்கார கற்பம் கோட்டையில நிக்கி பல குழப்பத்துல வந்து நிக்கிறியா? இல்லையா? இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல, தொழில் ரீதியாக நிம்மதி இல்ல, கொடுக்க வேண்டிய பக்கம் கொடுக்க முடியல, வாங்க வேண்டிய பக்கம் வாங்க முடியும்னு சொல்லி மொத்தத்துல உன்னை பட்டி முடக்கி நீ கட்ட தச்சு கச்சேரி கொடுத்துறப்பா. இதை நல்லபடியா முடிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? மலையாட்டு நினைச்சு வந்து நிக்கிறீங்களா? பன்னீர மாட்டார் தகிரிமா. புரியுதா? முடிச்சு தந்தனப்பா கைப்பற்றியும் போடலாம். ஏன்னா 9ஆம் நாள் உன்ற பட்டி வந்து சேர்ற முடிச்சு கொடுத்தனுப்போம். அடியா தாயி அங்க கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு நில குழஞ்சி வந்து நிக்கிறியா? இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்கிறாயா? 4வது சேதாரமாய் போச்சு. இன்னைக்கு சுவாமியும் சேர்ந்து இன்னைக்கு கிடக்குது. இது நடையோட்டி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து தாயி. நீ 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, 1000 மந்திரத்தை பார்த்தாச்சு, 1000 தேவாதியை பார்த்தாச்சு. இப்படி கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நின்று எனக்கு உயிர்ப்பிச்ச குடும்பம் கேட்டு நிக்கிறாயா? மரபூர்ல சொல்றது புரிஞ்சுக்கியா? உனக்கு கலங்க வேண்டாமப்பா. என்னை அந்த அளவுக்கு முழு மனசோட நம்பி நிற்பியா? நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டு யமதூதாலே வந்தாலே எட்டி வச்சு முடி காப்பாத்தாருனப்பா. போதுமா? மீட்டு கொடுத்தற இந்த பட்டியல் கொண்டு நிறுத்தி காமிக்க. கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு தங்கத்தை காப்பாற்றி போடலாம். போவர சொன்னபடி நட்டு போல தகிரிமன் இல்ல. நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிற? அங்கலாப்பட்டு நிக்க வேண்டாமப்பா. இந்த அம்மா மாசுக்குள்ள அதுக்கு விட கொடுத்தாரு. சொன்னது புரிஞ்சுதா? அப்படி போ வர்றப்போ மலையை தோண்டி எலியை பிடிக்கணும்டா. தாயே மலையை தோண்டி எலியை பிடிக்கணும். தங்கம் வெத்த தங்க இன்னைக்கு பங்கப்பட்டு கிடக்குது. அது நல்ல பண்ணி சுய புத்தியோட வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? நீயும் எத்தனையோ பக்கம் கையேந்தி பார்த்துட்ட, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் கையேந்தியாச்சு. முடியல கடக்கூர்ல நடையோட்டி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு நான் சொன்னபடியே இந்த அடியான நடையோட்டி போடலாமாயா? இது சத்திய வாக்கு. பயப்பட வேண்டாமாயா? இத்தனை பேத்துக்கு முன்னாடி சத்திய வாக்க சொல்றேன். நடையோட்டபடி உன்னை சுட்டு தேய்ச்சு தண்ணி பார்த்து போட்டு. புரியுதா? காரி கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா? இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு தூரம் இடம் போடுறாங்க பாத்தியா? அதுக்கு எந்த வகையிலும் பங்கம் இல்லாம எனக்கு சேர வேண்டிய சேர்த்து கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. 2வது தொழில் ரீதியா நீ பல குழப்பத்தில் நிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் விட கொடுத்து என் பட்டியல வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். காரியத்தையும் மீட் பண்ண சாதிச்சு கொடுத்துறேன்னு சொல்றேன். உத்து போட்டு காமிக்கிறது போதுமா? 3 வரை போட்டு நிக்கிறாயா? 3 வரை முடிச்சு கொடுத்துறேன். கசி காமிச்சாங்க. இன்ஜினியரிங் தொழில் நல்லபடியா நடக்கணும், அரமனை கட்டி ஆளணும் அப்படின்னு வந்து என் பட்டியல வந்து நின்று இருக்குதாயா? இத்தனை நாளா கட்டளை போட்டு வச்சிருந்த கட்டை உடைச்சாச்சப்பா. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல தொழிலையும் பெருக்கலாம், செல்வாக்கையும் பெருக்கலாம், வேறுபுகளும் வாங்கி கொடுத்தனாயா? அடியாளுக்கு அரமனை அமைது பிடிச்சுக்கோ. போதுமா? சரியா?
இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. இதான் செல்வாக்கு வைக்கிற பக்கம் வையே, குறையாத பார்த்துக்கிறோம். அடியா உள்ள அளவு வெளியே சிரிச்சிருக்கிறிய இல்லையா? இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறப்பா. இதுல எந்த ஒத்துழைப்பு பங்கம் இல்லாம என்ற வட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு விண்ணம் பட்டு நிக்குது. பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு மரபல்ல சொல்றது புரிஞ்சுதா? நீயும் பெண் தெய்வத்திட்ட முறையா முறைப்பட்டு கும்பிட்டியா? அந்த ஆயா ஒண்ணும் செய்யலன்னு கவலைப்படாத. இது மந்திர மாயத்துல வேலை நடந்து போச்சப்பா. இதுக்கெல்லாம் விட கொடுத்து உன்ற வட்டியை வாழ வச்சு, அது மட்டுமல்ல இன்னைக்கு இருளு மங்கி சிறுவாக்கு மங்கி முடங்கி இன்னைக்கு என் பட்டியல வந்து நிக்குது. இப்போ முறையா சாதிச்சு பண்ணலாம். போதுமா? சுத்தி மாறாட்டத்தோட என் பட்டியல வந்து நினைச்சாயா? இன்னைக்கு வாழ வச்சு கொடுத்தாச்சு. இன்னைக்கு குடும்பத்துல வந்து நிக்குது. உடைக்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதி இருந்தாயி எல்லாரும் குத்தி கேபிட்டல் கப்பு சுட்டு உங்க பட்டியை வாழ வச்சு ஒன்னால அங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு போல தகுதி இல்ல. இதுல சில சூது நடக்குதப்பா. அந்த சூது கத்தரிக்கு இந்த கருப்பு முன்ன வந்து நிக்கிறப்போ உன்னால சாதிக்க முடியாது. நான் இருக்கிறேன். நான் முன்னாடி வரைக்கும் என் பின்னாடி மத்தத அடுத்த தடவை வரும்போது சந்தோஷமா சொல்லுவோம். போதுமா? சென்னை ஐயா தொழில் மாற்றோன்னு தொழில் நடத்தணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இத்தனை பேருக்கு காரியத்தை நடத்துற உனக்கு தவணை பண்றேன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். மன உறுதியோடு நில்லு. இந்த ஆடி கருவுக்குள்ள சாதிச்சு போகலாம். முயற்சி பண்ணு. தாயே அங்கர கருப்பம் போட்டு இதே மாதிரி வந்து என்னை நம்பி வந்து கையெழுத்து நெல்லாயா. இன்னைக்கு முக்காவாசி தடுகள் அத்தனை அடுத்து வீசியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குதாயா, அதையும் எடுத்து வீசி கொண்ட பட்டியை பால் போல பெருக்கி பாலாஞ்செல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில் முகவத்தில் வைக்கணாயா. எந்த மந்திர மாயம் என்ற வட்டிக்குள்ள வந்து நீங்கி நிலை என்று அத்தனை பேருக்கு சொல்றனாயா. என்னை வந்து கையேந்தி என்னை முழுமனசோடு நம்பிட்டா மந்திர மாயமெல்லாம் இங்க வேலையே ஆகாது. புரிஞ்சுதா? அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். போய் பொழப்ப பாரு. கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போறனாயா. போறோம். அடியா உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறிய இல்லையா? தொழில் ரீதியாகவும் சிக்கல், வேற மன ரீதியாகவும் சிக்கல். மனமுள்ள சொல்றது புரிஞ்சுட்டா? அது எந்த விதத்துல சிக்கல் இல்லாம நம்ம வாசிக்கு பேர் வாங்கிக்கணும்னு வந்து கேட்டுட்டு இல்லையா? உனக்கு கலங்க வேண்டாமாயா. இந்த பாத்துக்க இப்ப நான் இருக்க உனக்கு என்னைக்கு குறைவா இந்த அம்மாவாசைக்கோ மாற்றி கொள்ளலாம். மாற்றி விடுற வட்டியை பால் போல பெருக்கி போலான்னு கொடுத்து கட்டுவத்தில முகவத்திலே வச்சு தந்தார். இந்த தொழில் போக்குவரத்துக்களை வச்சு சொல்லு. புரிஞ்சுதா? ஓதா இப்போ அடியா குடும்ப ஏட்டுல வந்து என்னை கேட்டுட்டு நிக்கிறேன். ஒரு காரியம் நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தாய் கொஞ்சம் அவசரப்படாது. கேப்பார் பச்சு கேட்டுட்டு சிக்கல்ல மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா நில்லு. இதை விண்ணு சுட்டலாம். இதை நான் ஜெயிச்சுதான் தகுதிமன் இல்ல. அதுக்கப்புறம் நீ நினைச்சதையும் முடிச்சு கொடுத்தாரு. இப்போ அவசரப்பட்டுட்டு அப்படின்ட்டா கோர்ட்டு கச்சேரி பில்லங்க எல்லாம் வந்து மரபுள்ள சொல்றது புரிஞ்சுட்டியா? அதனால பொறுமையார் உன்ற தங்கத்தை அலங்கரிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? அலங்கரிச்சு போடுவது தகுதிமான இல்லை. இதையும் கூடி சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா அங்கா படிட்டு கிடக்காது. போதுமா? அவசரப்படாத, பொறுமையா நிற்கும். சிக்கல் விண்ணிச்சாச்சு. தங்கத்துக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு பயந்துட்டு வந்து நிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதியப்பா. எல்லாரும் பங்கம் இல்லாம நல்லது பண்ணி இதே பாட்டில் நிறுத்தி காமிக்கிறனாயா. கொஞ்சம் மருத்துவத்தை பார்க்கலாமா, கத்தி வைக்கலாமா, இல்ல கப்படா வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. தகுதி மண் இல்லையா? என்ன 10 காசு செலவு இல்லாம கத்தி வைக்க கூடாது. அதெல்லாம் வேண்டாமப்பா. நல்லது பண்ணி இதே பாட்டில் இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தியை பார்க்க சொல்ற 3 வரை போட்டு நிக்குது. 3 வரைக்கு தங்க விக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு 3 அமாவாசைகள் நல்லது பண்ணி நீ மறுபடியும் போய் மருத்துவத்தை சோதனை பண்ணி பாத்துக்க. நல்லது பண்ணி கொடுத்தனாயா கத்தி வைக்காது போ. இந்தா இதை கொண்டு போய் இல்லத்துல நான் இருக்கிற பாத்தியா அந்த இடத்துல வச்சு இதுக்கு தின பூசையாக்கும். இது வாட 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 அவன் நோடி அத்தனையுமே எடுத்துருவேன். புரியுதா? நல்லது பண்ணி மருத்துவத்துல போய் சோதனை பண்ணி பார்க்கிற போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இவனையும் இதையும் கொண்டு வந்து எங்க எடுத்து கொடுத்து வாங்கிட்டு போவோம். அடியா தாயி மலையாட்ட நினைச்சு
அடிச்சுட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? காரியம் ஒண்ணும் சாதிக்க முடியாம இன்னைக்கு பல விதத்துல சிக்கலா ஏமாந்து நிக்குது. அந்த ஏமாந்த பொழப்புக்கு வழி தேடி கொடுத்து அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. அதை மீற முடியாம இன்னைக்கு சவால் போடுது. சவாலுக்கு விட கொடுத்து போடலாம். அது போக இல்லத்துக்குள்ள தெளிவில்லையா தாயி? இன்னைக்கு ஒரு பங்கு வந்தா 9 பணம் தெண்டமா நிக்குது. இல்லத்துக்குள்ள பத்தாக்குறையாவே நின்று இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு ஈட்டி கீட்டி வாங்கி இந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து மொத்தத்தை பூத்து குழுக்கு நந்தவனமா இருந்தது இன்னைக்கு புயல் காத்தா நிக்குதாயா? இதை நல்லபடியா மீட்டு என் பட்டி வாழ வச்சு அதையும் சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டு இதே பட்டியல் நிறுத்தி உனக்கு நான் அழகு காமிக்கிறேன்னாயா போக்குவரத்துல வச்சுக்கா. சொன்னது புரிஞ்சுதா? போகிறோம் தாயே அங்கார கருப்பு கொட்டியில அழுது குழம்பி ஆறா பெருகி நிக்க பட்டியல வந்து நிக்கிறியா ஐயா? இல்ல மத்தனையுமே தடுமாறி போச்சு இல்லையா தாயி? ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டா மொத்தத்துல வட்டினா இல்லத்து சொல்றேன். இருவு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சும சேர்ந்து நிக்கலாம். 4வது கட்டத்தரிச்சு கச்சேரி வீதியில போயிட்டு தாயா அதையெல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டியல கைப்பற்றி எனக்கு பேர் விளங்க வச்சு வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா இல்லையா தாயி? தாயி ஆளா மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி நீ அங்கோலமா போய் 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? 3 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்கிறாயா? சிலது கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது, மறைச்சு பேசுறேன் புரிஞ்சதா தாயி? இதுக்கெல்லாம் விட கொடுத்து என்ற பட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? என்னை முழு மனசோட நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா என்ற கோவர கலசம் எப்படி மின்னுதோ அதே மாதிரி மின்ன வச்சு காமிக்கிறாயா? போதுமா? கவுந்தேடு தாயி எந்த விதத்திலும் குறைபாடு படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இது வரைக்கும் நீ 1000 பக்கம் போய் கையேற்றிட்ட. தாயின் தவப்புறமா நான் இருக்கிறேன் நான் சொல்லிட்டேன். என்னை நம்பி வந்துவா. இந்த 2 தங்கத்துக்குமே ஆனாமரம் தலையை வச்சு உன்ற பட்டியல சில குறை போட்டு நிக்கிற அந்த குறைக்கு இந்த அம்மாவாசைக்குள்ள விட கொடுக்கறாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். மாட்டிக்கொள்ளவா அடியா இல்லம் கட்ட முடியாம இன்னைக்கு ரொம்ப காலமா நிக்குது. இதை வந்து நல்லபடியா எனக்கு கட்டி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு அது போக இல்லத்துக்குள்ள சாணேர்னா முளைஞ்சிருக்கு இல்லையா? கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு 4வது திசை மாதிரி நிக்குது. இதை நல்லபடியா மீட்டு எனக்கு அரண்மனை முதல் கட்டணும் மத்ததையும் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? அடியா சொல்றது கேட்கறியா? இப்போ அரமனை கட்டலாம் நல்லா கேட்டுக்கா. நீ எங்க போனாலும் இதுக்கு விட கிடைக்கல. அந்த மருந்து செஞ்சு போட்டாங்க, இந்த மாயம் செஞ்சு போட்டாங்க, அதனாலதான் இப்படி நிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கப்பா. அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா தாயி? நீ உன்ற இடம் வீடு கட்டிட்டு நிக்கிற பாரு. அந்த இடத்துக்கு தள்ளி போன ஒரு காளியாயினுடைய ஆலயம் ஒண்ணு இருக்குதாயா? அந்த ஆலயத்தில் இருக்கிற பரிவார தேவனுடைய நடமாட்டம் அந்த பட்டியலில் இருக்குதப்பா. அதனாலதான் அது நடக்கிறதுக்கு இல்லாம 15 ஆண்டு காலமா நிறுத்தி வச்சிருக்கிறான். புரிஞ்சுதா? அதனாலதான் வீடு கட்ட முடியாம நிக்குதுன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதுக்காக அதை என்ன இடிச்சா தள்ள முடியும்? அவனை மாற்றி நடையோட்டி அதே அரண்மனை கட்டி கொடுத்துருந்தாயா? போதுமா? உண்டன்னா உண்டு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அரண்மனை கட்டி போடலாம், அலங்காரம் பண்ணி போடலாம். ஒரு பெண் தேவாதுடைய ஆலயம் இருக்குதா? அந்த ஆலயத்துல போய் இந்த ஆயா மடியில் இந்த கனியை வச்சு இந்த பாலத்துக்கு கருப்பு காணிக்க நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டு கும்பிட்டுட்டு அது எடுக்காம நீ வாட்டுக்கு வந்து புரிஞ்சுதா? அதுல பரிவாரத்துல ஒரு தேவாதி இருக்கு. அது உனக்கு அடையாளம் காமிப்பேன். நீ அங்க போகாதுக்கு முன்னாடி கெவிச்சத்துங்க அந்த இடத்துல நின்று 1 ரூபா வெத்தலை பாக்கல வச்சு அந்த தேவாதி கும்பிட்டு போட்டு என்னை நினைச்சிட்டு நீ வந்து தன்னை போல ஆலயம் எல்லாம் வந்து சேரு. என்ன அரண்மனை கட்டி போடலாம், குடி போயிடலாம், பேர் வாங்கி கொடுத்துறேன். மற்ற நான் பார்த்துட்டு போ. அடியா தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில நம்பி வந்து நின்னுட்டேன். உத்தரவு போட்டலாமாயா? காரியத்தை மீட்டு கொடுத்தனப்பா. புரிஞ்சுதா? நீ நினைச்சபடியே அமைச்சு கொடுத்தேன். போதுமா? இந்தா இது போதுமா? இதுல போக்குவரத்துல வச்சுக்கோ. மத்ததை நான் பார்த்துக்கிறேன். மாலை எங்கெங்கயோ மாலை ரொம்ப பாரமா இருக்குதப்பா. ஓ ஓட்ட மாலையா தான் போடுவீங்களா? புது மாலை போட மாட்டீங்களா?
விட தெரியுதான்னு கேட்கிற உனக்கு மாலை பாரமா போச்சு. என் கழுத்துல இருந்து அழகு இன்னைக்கு கழட்டி கொடுத்துட்டு மொட்டையா நிக்கிறேன் இல்லையா? அந்த மாலை அழகுபடுத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் மங்களிக்காரி இல்லையா? அதுக்கு பழைய மாலை போடுவானுங்களா புது மாலை போடுவானுங்களான்னு பார்த்தேன். பேர் வாங்கிட்ட பழைய மாலையை தான் போடுறாங்க. புது மாலை போட்டிருந்தா விங்கிடிச்சிருமாடா. புரியுதா? மருத்துவத்துல நான் சொன்னது நெசமா போச்சா? அடியா கருப்பை என்னைக்குமே பொய்யா எடுக்க மாட்டேனப்பா. நீ நம்பி வந்து நிக்கிறவையா வாழ வச்சு கொடுத்துதான் பழக்க மொழியா எடுக்க மாட்டேன். இப்ப அந்த மருத்துவத்துல நீ பயந்துட்டு நிக்கிற மருத்துவத்தை பாரு. நான் வேண்டாம் நல்லா சொல்ல. ஆனா வீட்டிற்கோ உடமைக்கோ எந்த ஒருத்தனை பங்கம் இல்லாம ஏகப்பட்ட இழுத்தி அளவு பார்த்து போடலாமா? இது சத்திய வாக்கு. புரியுதா? அத்தனை செலவு பண்ணி பண்ற அது மருத்துவத்தை ஜெயிச்சிச்சுன்னு சொல்லுவியா இல்ல கருப்பு ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுவியா? அப்படி ஜெயிச்சு தேவப்பட்டியில சோடி காசு தீர்க்காய்ச்சி குத்துற போட்டலாம். விஞ்ஞானிக்காம பேசுறது புரியுதா? ஓ இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி வாக்கு புத்து நோவு நல்லதா இருக்குது. இப்படி போவா ஐயா என்னை முழு மனசோட நம்பித்தான் வந்து நிக்கிற. இன்னையிலிருந்து உன் ரேட்டு போட வந்துடுற தெரியுமா? புரிஞ்சுதா? புரிஞ்சு நீ வாட்டுக்கு உண்டான முயற்சி பண்ணு. கூட நான் வந்து நிக்கிறேன். தங்கட்டாயம் போட்டலாம். அடியா தாயி ஆங்கார கருப்பும் கொட்டில் என்னை மலையாட்டு நம்பி வந்து நின்றுக்கிற. எத்தனையோ பிரச்சனை வந்து அத்தனை பிரச்சனைக்கு நான் பாதுகாத்து வந்துட்டுனா இல்லையா? இந்த ஒன்னையும் மீட்டு போடலாம். இது சத்திய வாக்கு. தகுதி மண்ணில் எடுத்து முடிச்சு கொடுத்துறாயா ஆதாயத்தையும் வாங்கி கொடுத்துற. ஒண்ணு கலங்க வேண்டாம். அடுத்த தடவை வரும்போது சந்தோஷமா நிற்கிறது. போதுமா? இறங்கப்பா 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுக்க. அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. உடம்பும் சரியில்லை உள்ளமும் சரியில்லை. மனபோல பேசிட்டு வரேன். இது 4வது இன்னைக்கு சோதனை நடக்குது. அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? மீட்டு போடலாம். இது சத்திய வாக்கு. நான் இருக்கிற நீயே கவலைப்பட்டு நிக்கிற. நீயும் எத்தனையோ பக்கம் கையேந்தி பார்த்தாச்சு. ஒரு பக்கம் கை கொடுக்கல கணக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. தடுக்கல உடைக்கிற மீட்டு கொடுத்தா போதுமா? அடியா சரிப்பா உன்ற வீட்டுக்கு நான் கூட வந்தேன். போதுமா? அதிசயத்தை காமிக்கும் போதுமா? தாயே இந்த பாது கற்பனை நம்புவியா பண்ணா நம்பிட்டா அப்படின்ட்டா பேர் வாங்கி போடலாம் ஐயா. புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு உன் ரேட்டு போட வரணும் ஐயா. சில மாற்றத்தை கொடுப்பேன். நீ அமைதியா நின்று வேடிக்கை மட்டும் பாரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தாயி இன்னும் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் விஞ்ஞானிக்க வேண்டாம் என்ற தங்கத்துக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்துருவேன். அது போக ஒரு அனாமத்த ஆதாயத்தை தரேன். பணம் தர்றேன்னு சொல்றேன். வரப்போம் அப்ப கேட்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படித்தானா? தாய் அரமனை ஒண்ணு வாங்கியிருக்கிறேன். அந்த அரமனை எல்லாரும் சொல்றாங்க அது நல்லா இல்ல அப்படி இப்படி சொல்றாங்க. ஒராமக்காரன் சொல்லத்தானே செய்வேன். அமைச்சு கொடுத்தது நானு. புரிஞ்சுட்டியா? நீ நினைச்சிட்டியா நீயா வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன். அந்த 2 லட்சம் ரூபாய எப்படி எப்படி பெறட்டும் பாத்தியா? இன்னொரு 1.5 கொடுத்தா கணக்கு நேரம் ஆயிடும். ஏடா புள்ளி விவர கணக்கெல்லாம் சொல்ற மறுபடியும் நம்ப மாட்டேங்கிறாங்க. தாயே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அரமனை அது நல்லபடியா இருக்கு. போய் முடி. புரிஞ்சுதா? அந்த கோட்டையில அரமனையா கேட்கிறாங்க. புரிஞ்சுதா? அவன் பேச்சு கேட்காத. சொத்து வாங்க முடியாது. போய் வாங்கு. உனக்கு 10 பணத்துக்கு உத்தரப்படி தர்ற. உனக்கு ஒரு சொந்த வாகனத்துக்கு உத்தரவு போடுறேன். போதுமா? போய் கரைத்து பண்ணிட்டு வந்து நில்லு. அடியா தாயி சொன்னதெல்லாம் மனசு வைத்தியா? கற்ப நான் இருக்கிற தகுதி பண்ணில மலையாட்ட நினைச்சிட்டு நிக்கிற. என்னை நம்பி வந்து நில்லு. கூட வந்து நின்று கொண்டாடி இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிற. நான் வர்றேன் போ. இந்த தாய் சொல்றது புரியுதா? புரியுது. இந்தா இதை போன மாமூஸ் தெளிவாக சொல்லி இதை எடுத்த பக்கமே கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. மற்றதை நான் தகுந்து தாயே
நீ குழப்பறது பத்தாம என்னையும் சேர்த்து குழப்பிட்டு நிக்கிறிய. என்னை இந்த இடத்துல அருவா பிடிச்சி நிக்கிறதுக்கலாம என்னை ரப்பும் பகலும் போட்டு கூப்பிட்டு இல்லையா தாயி இந்த கருப்பை என்னை மலையாட்டு நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு நான் அந்த மறை மீனா முட்டுனா நான் இருக்கிறேன். ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த அம்மாவாசைக்கு ஒரு மாற்றம் சொல்லுமா தாயம் போட்டலாம் போ. அடியா தாயே இந்த பால் கருப்பு கோட்டில அடி மட்டியில நெருப்பு கட்டிட்டு வந்து நிக்கிறியே இல்லையா. அடியா தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காலி ஜாதிக்க முடியல. இன்னைக்கு தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சு. சுமையை மறக்கிறதுக்கு வழி தெரியல. இதை நல்லபடியா மீட்டு காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக ஒரு சிக்கல் மரபொருளாம் அதுக்கு விட குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா. அடியா ஆலாமரமாட்ட தாழ்ந்து இந்த வட்டி இன்னைக்கு மொண்டிக்கட்டுல போட்டாங்கப்பா. புரிஞ்சுதா புரியலையா. உத்து மண் எடுத்து முடக்கி இன்னைக்கு பட்டி முடக்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாப்பான்னு வந்து நிக்குதாயா. காலியாய் கிட்ட நிக்கிறாயா. காலியாய் கிட்ட நிக்கிறாயா. புரியுதா. பயப்படாத. அந்த ஆயால விடாத பத்திரமா வச்சுக்கோ. போறோம். அக்கா தாயி கருப்ப நான் இருக்கிற தகுதிமான உனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. நல்லபடியா நடத்து. அது போக இன்னொரு குறை போட்டுட்டு வந்து நிக்கிறேன். சொத்து பிரச்சனை ஒன்று ஏமாத்த பொழைச்சிட்டேன். அதை விண்ணப்படாம காப்பாத்தி கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஆதாயத்தை வாங்கி தரனாயா அதுக்குண்டான முயற்சி பண்ணு முடிச்சு கொடுத்தேன். தாயே கருப்ப கோட்டையில் இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்கிறிய உடல்லையா சாரி தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனைமேல நிக்கணும் அதே மாதிரி இல்ல மத்தனையுமே இன்னைக்கு கத்தளிச்சு போச்சு. வருமானம் பத்த மாட்டேங்குது. நல்லபடியா தொழில் ஓடிட்டு இன்னைக்கு எடுத்த காரி கை கூடாம வந்து நிக்கிறியா. இதையெல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயே உன்ற பட்டி முனை போட்டான் காய். புரியுதா தாயி. நீ 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட. ஒரு பக்கம் கை கொடுக்கல கடற்கூல என்னை நம்பி வந்து நிக்கிறியா. கட்டை உடச்சு போடலாம். ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சாயா அதையும் மீட்டு தந்தார். புரியுதா. முத்து மோன் காமிச்சு மோனையா முடிச்சு இதே வட்டியில் நிறுத்தி ஆளை பார்க்க போறேன். போ